ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தங்கம் மேலே நம்ம தங்கம் வாங்கிறதுக்கு என்னென்ன டிப்ஸை நான் வந்து ஃபாலோ பண்ணுறேன், அதை வந்து நான் வந்து உங்கள் கூட வந்து நான் ஷேர் பண்ணுறேன். சரிங்களா? ஸோ ஃபஸ்ட்டு டிப்பு வந்து நான் வந்து எதில் வந்து ரொம்ப மிச்சம் பண்ணுவேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, க்ராசரிஸு ப்ரொவிஷனு, அதுக்கப்புறமா வீட்டுக்கு தேவையான விஷயங்கள் எல்லாம் அந்த மாதத்துக்கு ஒரு மாதத்துலேருந்து 1.5 மாதம் அளவுக்கு தேவையான பொருட்களை வச்சு நான் மேனேஜ் வந்து பண்ணிவிடுவேன். எப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ இது வந்து ஒரு டெக்னிக் மாதிரி தான். ஸோ எல்லாத்துலேயுமே வந்து நீங்கள் ஒரு ஹோல்சேல் கடையில் போனீங்கன்னா, நீங்கள் அரை கிலோ வாங்கிறதுக்கு பதிலாக நீங்கள் ஒரு கிலோவாக வந்து வாங்கி வச்சுக்கோங்க. ஸோ இப்போ வந்து பட்டாணி வகைகள்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் என்ன மாதிரி யூஸ் பண்ணுவீங்க அப்படின்னா, நான் வந்து வெள்ளை பட்டாணி, அதுக்கப்புறமா வந்து பச்சை பட்டாணி, அதுக்கப்புறமா ராஜ்மா, மூக்கல்ல கருப்பு மூக்கல்ல, வெள்ளை மூக்கல்ல, ஸோ இந்த மாதிரி வந்து பச்சை பயிறு இதெல்லாமே வந்து பயிர் ஐட்டங்களில் வரும். சரிங்களா? வேர்க்கடலை இந்த மாதிரிலாம் எல்லாமே வந்து ஒரு கிலோ வாங்கிக்கோங்க. ஸோ 1 கிலோ வாங்கும்போது நம்ம வந்து அந்த 1 கிலோவில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரூ. 3, ரூ. 4, ரூ. 5 அந்த டிஃப்ரென்ஸ் வந்து கிடைக்கும். நீங்கள் அரை கிலோவாக வாங்கும்பொழுது அதில் வந்து இப்போது 10 ஐட்டம் வாங்குறீங்கன்னா அதிலே ஒரு 30லேருந்து 40 ரூபாய் வந்து சேமிச்சிடலாம். ஸோ இதே மாதிரி தான் பல்காக வந்து நீங்கள் வாங்கி 1.5 மாதம் வரைக்கும் நீங்கள் பிளான் பண்ணுங்கள். அதே மாதிரி ஆஃபர்ஸில் வந்து போடுவாங்க எண்ணெய், அந்த அப்புறமா வந்து பருப்பு வகைகள் கொஞ்சம் போடுவாங்க. அப்புறம் டீ தூள், காஃபி தூள் இதெல்லாம் வந்து கொஞ்சம் நெய் இந்த ஐட்டம்லாம் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கும். நீங்கள் அதுக்கு பதிலாக உங்கள் வீட்டுக்கு வந்து ஒரு மாதத்துக்கு வந்து நீங்கள் 1/4 கிலோ நீங்கள் யூஸ் பண்ணுறீங்கன்னா, நீங்கள் அதெல்லாம் வந்து அரை கிலோவாக வந்து நீங்கள் வாங்கி வச்சு 2 மாதத்துக்கு வரா மாதிரி நீங்கள் பிளான் பண்ணிக்கலாம். ஸோ 1/4 கிலோவுக்கு வந்து ஒரு ப்ரைஸ் இருக்கும், அரை கிலோவுக்கு வந்து ஒரு ப்ரைஸ் இருக்கும். ஸோ இது வந்து நீங்கள் வந்து கொஞ்சம் அதிகமாக வந்து வாங்கி வச்சிட்டிங்கன்னா ஒரு 2 மாதத்துக்கு வந்து நம்மளுக்கு யூஸ் ஆகுற மாதிரி நீங்கள் வாங்கிக்கோங்க. இது ஒரு டிப்பு. அது அப்புறம் இல்லாமல் பார்த்திங்கன்னா, எதில் நம்மளுக்கு அதிகமாக வந்து செலவழியும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஆக்சசரிஸு, அப்புறம் வந்து ட்ரெஸ்ஸஸ்ஸு. இப்போ வந்து வேலைக்கு போகிறவங்களா நீங்கள் அப்படின்னா, நீங்கள் போகும்போதே ஒரு 2-3 செட்டு எடுத்து உங்களுக்கு தெரிஞ்ச கடையில் வந்து பார்கெயின் பண்ணி வாங்குற மாதிரி நீங்கள் ட்ரெஸ்ஸஸ்லாம் வந்து பார்கெயின் பண்ணி வாங்குங்க. சரிங்களா? அதுக்கப்புறமா வந்து இப்போ வந்து நீங்கள் ஒரு இந்த கடையில் வந்து போனீங்கன்னா, பெரிய ஷோரூம்லலாம் போனீங்கன்னா அவங்களுக்கு வந்து பார்கெயின்லாம் கிடையாது. ஸோ அவங்க சொல்கிறது தான் காஸ்ட்டு. அந்த மாதிரி கடைங்களுக்கு வந்து நீங்கள் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு தெரிஞ்ச கடையிலேயே வந்து நீங்கள் வாங்கிக்கோங்க. சரிங்களா? அதுக்கப்புறம் இன்னர்ஸு, ஸ்லிப்பர்ஸு இதெல்லாமே வந்து இந்த கேட்டகரிக்குள்ளே நம்மளுக்கு வரும். எதனா ஒன்று நம்மளுக்கு தேவைப்பட்டுட்டே தான் இருக்கும். நம்ம தேவையானதை மட்டும்தான் நம்ம வந்து வாங்கினீங்கன்னா நீங்கள் அதுலேருந்து கொஞ்சம் அமௌண்ட் வந்து சேவ் பண்ணலாம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நான் வந்து முக்கியமாக வந்து சொல்ல போகிறது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, டே டு டே செலவுகள். ஸோ நம்ம மளிகை சாமான் இது இல்லாமல் வந்து டெய்லி நம்மளுக்கு வந்து என்ன செலவு இருக்குது அப்படின்னு வந்து பார்த்துக்கோங்க. ஸோ காய்கறி வந்து நம்மளுக்கு வந்து ஃப்ரிட்ஜெலாம் இருக்குது அப்படின்றதுனால ஒரு 4 days to 5 days நம்ம சும்மா கடைக்கு வந்து போயிட்டுருக்க தேவையில்ல. இல்லை நான் போகிற வழி தான், நான் ஃப்ரெஷ்ஷாகவே வாங்கிட்டு வந்துடுவேன், நான் வேலைக்கு போகும்போது வர வழியிலே வாங்கிட்டு வந்துடுவேன் அப்படின்னா, ஒரு 2லேருந்து வெங்காயம் தக்காளி மட்டும் நம்ம நிறைய ஸ்டோர் பண்ணிக்கிட்டு ஒரு 2லேருந்து 3 நாளைக்கு நம்ம சும்மா கடைக்கு வந்து போயிட்டு இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன், நம்ம பார்க்குறது எல்லாமே வந்து வாங்குற மாதிரி இருக்கும். ஸோ வீக்லி ட்வைஸ் வந்து நீங்கள் பிளான் பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து வெஜிடபிள்ஸ் வந்து கீரைலாம் வந்து ஃப்ரெஷ்ஷாக வாங்கி அன்றைக்கே சமைக்கணுன்னா, நீங்கள் புதன்கிழமைனா நீங்கள் செவ்வாய்க்கிழமை ஈவினிங் வேலையை விட்டு வந்து அதுக்கப்புறமா வாங்கி வைக்கலாம். அந்த மாதிரி வந்து பிளான் பண்ணிக்கோங்க. ஸோ இதுக்கப்புறமா வந்து நம்ம வந்து பட்ஜெட்டிங்கும் எக்ஸ்பென்சஸ் வந்து நம்ம வந்து ட்ராக் பண்ணலாம். சரிங்களா? பட்ஜெட் போடும்போதே தங்கத்துக்கு வந்து நீங்கள் வந்து ஆன்லைன்லேயோ இல்லை ஆஃப்லைன்லேயோ உங்களுக்கு எது கன்வீனியண்ட்டாக இருக்கோ அதில் வந்து நீங்கள் இது பண்ணி வச்சுக்கலாம், ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். உங்களோட தேவையை பொறுத்து உங்களுக்கு என்னெல்லாம் தேவை இருக்கோ, காயினாக வேணுமா இல்லை வந்து ஜுவல்லாக வேணுமா, அந்த தேவையை பொறுத்து நீங்கள் வந்து அந்த சேவிங்ஸும் வந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் டே டு டே வந்து உங்கள் எக்ஸ்பென்சஸ்லாம் வந்து இல்லை ஒரு எக்ஸல் ஷீட்டாகவோ போட்டு, அப்படி இல்லைன்னா வந்து நீங்கள் வந்து பேங்க் ஸ்டேட்மெண்ட் இப்போல்லாம் வந்து எல்லாமே பேடிஎம்மில் வந்து நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிடுவோம், இல்லை ஜிபேயில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிடுவோம். மாதம் நீங்கள் என்ன பண்ணணும்னா, உங்களோட ட்ரான்சாக்ஷன்லாம் எடுத்து ஸ்டேட்மெண்ட் வாங்கி நீங்கள் வந்து எல்லாமே வந்து நம்மளுக்கு இப்போ கேட்ஜெட்ஸ்லேயே வந்துட்டு கம்ப்யூட்டர்லேயே
நம்ம வந்து எக்ஸல் ஷீட்லாவும் வந்து மெயின்டைன் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா வந்து சும்மா ஜஸ்ட்டு ஒரு கணக்கு கிடையாது, இந்த மாதத்துக்கு வந்து இவ்வளோ செலவாயிருக்கு, இவ்வளோ சேவ் பண்ணியிருக்கோம் அப்ராக்சிமேட்டாக. நீங்கள் வந்து எல்லாத்துலேயுமே வந்து பார்த்து பார்த்து பண்ண தேவையில்ல. நான் வந்து சொல்கிற விஷயத்த நீங்கள் மெயின்டைன் பண்ணாலே ஓரளவுக்கு நல்ல அமௌண்ட் வந்து சேவ் பண்ணலாம். அந்த அமௌண்ட்டை வந்து நம்ம தங்கத்தில் வந்து தங்கம் வந்து வாங்கிக்கலாம். சரிங்களா? தங்கமாவோ வெள்ளியாவோ உங்களுக்கு என்னென்ன தேவைன்றத என்ன தேவை இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பிளான் பண்ணி வாங்கிக்கோங்க. ஸோ இதை விட நெக்ஸ்ட்டு மந்த்து வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம், ஸோ 6 மாதத்துக்கு ஒரு வாட்டி 6 மாதத்துக்கு ஒரு வாட்டி நம்ம செலவுகள்லாம் வந்து கரெக்டாக தான் பண்ணிகிட்ருக்கா அப்படின்னு ஒரு கிராஸ் செக் மாதிரி பண்ணிக்கோங்க. ஏன்னா வந்து நம்மளுக்கு காஸ்ட் ஆஃப் லிவிங் வந்து ஒரு 6 மந்த்ஸ் கழித்து கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகிற மாதிரி தெரியும். நான்வெஜ் வாங்கும்போது உங்களுக்கு அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சமாக வந்து வாங்கிக்கோங்க. ஸோ ஒரு 1/2 kg தான் தேவைப்படுதுன்னா நீங்கள் அந்த 1/2 kg வச்சு நீங்கள் மெயின்டைன் பண்ணிக்கோங்க. 1 கிலோ வந்து தேவைப்படுதுன்னா நீங்கள் 1 கிலோ வந்து நீங்கள் வாங்கிக்கலாம். ஸோ சப்போஸ் வந்து உங்களுக்கு இடையில இல்லைன்னா நீங்கள் முட்டையை வச்சு மேனேஜ் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் வந்து நான் வந்து ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன், உங்க கூட ஷேர் பண்ணணும்னு நான் ஆசைப்பட்டேன். பை.